பார்வதி அம்மா இதுவரைக்கும் 18 பொண்ணு சொல்லியிருக்கேன். இப்போ ஆண்டிப்பட்டியில ஒரு பொண்ணு, பண்ணாபுரத்துல ஒரு பொண்ணு, கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பொண்ணு, 3 பொண்ணுமே நல்ல குடும்பத்தை சேர்ந்ததுதான். உங்க பையன் மட்டும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லட்டும், அப்படியே பிடிச்சி அமைக்கலாம். அப்ப நான் வரட்டுங்களா? கொஞ்சம் இருங்க வர்றேன். என்ன ஒண்ணு இல்ல, பொண்ணு விஷயமா அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயமா? அம்மாவையும் உங்களையும் சும்மா ஒரு விஷயமும் இல்லாம பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தரகரே, அம்மா இத வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. அப்ப நான் வரேன் தம்பி. வராதீங்க, போங்க தம்பி. அடுத்த வாட்டி வந்தீங்க ஒரு 1/2 கிலோ குறைஞ்சிரு. என்னடா என் அம்மா இவங்கிட்டெல்லாம் காசு கொடுத்து கறியாக்கிட்டு இருக்க? பொண்ணு காட்டுறேன்னு ஒரு பொண்ணை கூட காட்ட காண. இவன் பொண்ணு பாக்குறதுக்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும்? பொண்ணை காட்டிடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவருக்கு நான் காசு கொடுத்துக்கிட்டு வர்றேன். என்னது? ஆமாப்பா, உன் படிப்பு முடியட்டுமேனு நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இனியும் மறைக்கிறதுல நியாயம் இல்ல. நீ செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு சொல்றேன், வா. எங்க அப்பாவுக்கு கொன்ன அந்த 3 பேரு யாருமா அவங்க? அவங்களை பழி வாங்காம விட மாட்டேன். என்னப்பா சொல்ற? உங்க அப்பாவை 3 பேர் கொண்டாங்களா? யார் சொன்னா? நீ இந்த போட்டோவை பார்த்து அழும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. எனக்கு தெரியாது? எத்தனை சினிமா பார்த்திருக்கேன், அதுவும் இதே கதையோட எத்தனை சினிமா பார்த்திருக்கேன், எனக்கு தெரியும். சொல்லுமா, யார் அந்த 3 பேர்? நீ யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. நீ அடிக்கடி டென்ட் கொட்டாயில 2வது ஆட்டம் பார்க்க போகும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா கற்பனை வளர்த்துக்குவேன்னு. உங்க அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். உங்க அப்பா ஒரு விவசாயி மட்டும் இல்ல, அவர் ஒரு நல்ல மேடை கலைஞர்.